திருமாவளவனை பற்றிய முன் வரலாறு பார்த்தால் உங்களுக்கு அவர் இந்த இயக்கத்தை தொடங்கல. மலைச்சாமி என்கிற என்னுடைய உறவினர் தான் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா DPI என்று அவர் தொடங்கி நடத்தி இவரையும் ஒரு மாணவர் பிரிவுக்கு தலைவராக வச்சிருந்தார். அவர் திருமணி இறந்து விட்டதனால தெற்கே மதுரையில் உள்ளவர்கள் என்னுடைய உறவினர்கள் தான் அவர்கள் இவரை நல்லா பேசுறாருன்னு அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்க வச்சாங்க. கரையான் புற்றெடுத்தது கருணாகம் குடியேறியது. அதுபோல அந்த இயக்கத்தை கைப்பற்றி கொண்டு என்னமோ இந்த இயக்கத்தை தான் தொடங்கியது போல இந்த விடுதலை புலிகளை பார்த்து சூடு போட்டுக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் பேர் வச்சுக்கிட்டு இவர் அப்படியே உலா வர்றார். மற்ற சமூகங்களை அவர்கள் மிரட்டுவதற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். போய் திமுக தலைவரை பார்த்த உடனே மறுநாளே இந்த கலவரங்களுக்கு வன்னியர் சங்கம், பாமக, மருத்துவர் ஐயா, ஜெயகுரு என்று பட்டியல் போட தொடங்கிட்டார். 30 ஆண்டுகளாக நான் திருமாவளவனை அறிவேன். எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வெளிநாட்டில் நிதி வாங்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாகத்தான் அவர் அரசியலை நடத்துறார். நான் முன்ன ஒரு நேர்காணல நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அவர் இப்ப அவர் மீது கவிதான்ற ஒரு பெண்மணி படுபயங்கரமா குற்ற முறையீடு செய்திருக்குது அங்க காவல் ஆணையாளருடைய அலுவலகத்தில். அப்ப அந்த பெண் பகிரங்கமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார் திருமாவளவனால் அப்படி சொல்லுது. அதே போல மதுரையில ஒரு பாண்டியன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய தங்கையை காதலிச்சு கைவிட்டுட்டாரு. இவர் காதலித்து ஏன் திருமணம் செய்து கொள்ளல? இவர் மட்டும் காதலிப்பாரு, கைவிடுவாரு. அது ஆதிராவிட பெண்களாக இருந்தாலும் CPI, CPM இவர்களும் சேர்ந்து பாமகவுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க, வன்முறையை பத்தி பேசுறாங்க. இவங்க எல்லாம் யாரு? புரட்சியாளர்களா? தேர்தலில் நிக்கிற ஆட்கள் தானே. திமுகவோட சேர்வார்கள், அதிமுகவோட சேர்வார்கள். தனித்து நின்று நாங்க இந்த மக்களுக்காக, புரட்சிக்காக, மார்க்சுக்காக நான் வாழ்கிறோம் என்று சொல்றாங்களா? அன்பில் சிறந்த நண்பர்களே, அச்சமில்லை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். தேர்தலில் தோல்வி பயம் எதை வேண்டுமானாலும் செய்ய தூண்டும். ஜனநாயக விரோத அதனுடைய அடித்தளத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய சட்டவிரோத, சமூக விரோத நடவடிக்கைகளை செய்ய தூண்டும் என்கிற தகவல். பொய், புரளி, அபத்தம் பரப்புதல், அதன் மூலமாக அரசியலை நடத்துதல், அன்பு, அறிவு, அமைதி வழிகளிலே இருந்து மாறுபட்டு செயல்படுதல், இவைகளெல்லாம் விடுதலை சிறுத்தைகள், அதை வழிநடத்தக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு குறிப்பாக அவர்களுடைய செயல்பாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இன்றைக்கு வன்முறைகளை வித்திட்டு ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு ஏற்படுத்த முடியாமல் பல்வேறு விதமான சதி வேலைகளை செய்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்று பாமக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. அதேபோல அவர்களும் மாற்றாக பொன்பரப்பியிலே நடந்த ஒரு நிகழ்வுகளை காரணம் காட்டி இது ஒரு ஜனநாயக படுகொலை என்று சொல்லி அவர்களும் இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கு இதுவே வாடிக்கையாக இருக்கிறது. ஜாதி வன்மங்களை தூண்டிவிட்டு குறிப்பாக அடியும் வாங்கி பழியும் சுமப்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலையெழுத்தா? விடுதலை சிறுத்தைகள் தாக்குவார்கள், பாமகவினர் பணிந்து போக வேண்டும் என்பதுதான் தலைவிதியா என்ற அடிப்படையிலே கேட்க துவங்கிவிட்டார்கள். காரணம், காவல்துறையினர் செய்கின்ற சில செயல்பாடுகள். இது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் பின்னணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டு பல்வேறு விதமான அரசியல், அதே நேரத்திலே வன்முறைகளை தூண்டிவிட்டு பாமகவுக்கு எதிராக கடுமையாக சதி செய்து வந்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்களை பற்றியெல்லாம் குறிப்பிடுவதற்காக, விளக்குவதற்காக, நடந்தது என்ன என்பதை பற்றி விளக்குவதற்காக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிட்டவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளருமான வடிவேல் ராவணன் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இங்கே வருகை தந்திருக்கிறார். வணக்கம் வடிவேல் ராவணன். வணக்கம். பாமக தொகுதிகளில் வாக்கு கேட்க விடாமல் கலவரத்தை தூண்ட விடுதலை சிறுத்தைகள் சதி செய்கின்றன.
வன்முறையை தூண்டுகின்றன. நாலா பக்கமும் இன்றைக்கு இந்த சதி வேலையை விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் சேர்ந்து இணைந்து செய்கின்றன என்பது உங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. உண்மை. அதுக்கு என்ன ஆதாரங்கள்? என்னுடைய தொகுதியிலேயே எல்லா வகையான வன்முறைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. பல ஊர்களில் அதாவது பரப்புரை செய்கிற போதே, வாக்குகள் சேகரிக்க செல்கிற பொழுதே தடுத்து நிறுத்தப்படுதல், அப்புறம் வண்டிகளில் செல்வோரை அடித்து தடுத்து அனுப்புதல், பெண்களை கொண்டு கடுமையாக இழிவாகவும் அருவருப்பாகவும் பேச வைப்பது, சில இடங்களில் பதாகைகளை கிழித்தெறிவது, அப்புறம் இதுபோல வன்முறைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பா சொல்ல போனா கோலியனூர் பகுதியில் பைக்கில் சென்றவர்களை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க, அடிச்சு தாக்குதல் நடத்தி அவங்கள திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் அதே பகுதியில் கோலியனூர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் பெண்களை வரிசையா நிறுத்தி வச்சு எங்களுக்கு எதிராக அவர்களை பேச வைக்கிறது, கடுமையாக பேச வைப்பது. அது பெண்கள் எப்படி பேசுவாங்கிறது தெரியும், இழிவாக பேசுவார்கள். அப்புறம் தாகம்பாளையம் என்கிற ஊர்ல நாங்கள் நட்டு வைத்த பதாகைகள், அந்த பேனர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க, நீக்கி இருக்காங்க. புறவி மூங்கில்பட்டு என்கிற ஊர்ல மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் அவர்களோடு நான் வாக்கு சேகரிக்க சென்ற பொழுது அவர்கள் எங்களை வாக்கு சேகரிக்க விடாமல் திருப்பி அனுப்பினாங்க. நாங்கள் எந்த வகையான கலவரமும் வந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு நாங்கள் திரும்பி வந்து விட்டோம். அதேபோல விழுப்புரம் பெரிய காலனியில அமைச்சரும் நானும் உள்ளே செல்கிற பொழுது சில விடுதலை சிறுத்தைகள், பெண்களும் ஆண்களுமாக மிகச்சிலர் கடுமையாக பேசியும் தாக்குதல் நடத்துவதற்கான முனைப்போடும் நின்று எங்களை தடுத்தாங்க. ஆனால் நாங்கள் உள்ளே சென்ற பொழுது மக்கள் எங்களை நல்ல முறையில் வரவேற்றார்கள். எங்களுடைய வாக்கு சேகரிப்பை அவர்கள் அனுமதித்தார்கள். பெண்களும் ஆண்களுமாக தெருவுக்குள் எங்களை வரவேற்கிறார்கள். ஆனால் சிறுத்தைகளாக இருக்கக்கூடிய சிலர் வழியில் நின்று கொண்டு அந்த தெருவுடைய நுழைவாசல் நின்று கொண்டு எங்களை திருப்பி அனுப்ப அவர்கள் முயன்றார்கள். நாங்கள் மீறி உள்ளே சென்று மக்களிடம் வாக்கு கேட்டோம். நீங்கள் போட்டியிட்டது விழுப்புரம் தனி தொகுதி. ஆமாம். பட்டியல் இனத்தவர் போட்டியிடக்கூடிய தொகுதி. பட்டியல் இனத்தவர் என்று சொல்லுகிற பொழுது விடுதலை சிறுத்தைகள், அதாவது தலித் மக்களும் ஆதி திராவிடர்களும் அதிலே அடங்குகிறார்கள். அந்த பட்டியல் இனத்திலே எத்தனை வகுப்பினர், எவ்வளவு பேர் வருகிறார்கள்? அதுல 76 சாதிகள் அந்த பட்டியலிலே உள்ளன. அதுல முகாமையாக இருக்கக்கூடிய சாதிகள் பள்ளர், பறையர், அருந்ததியர், குறவர், வள்ளுவர். மற்றவர்கள்லாம் பெயருக்கு இருப்பார்கள். அது மிகச்சிலர் இருப்பாங்க. ஆனால் இதுல பறையர் என்று சொன்னால் ஒரு 7-8 பெயர்கள் அவங்க இருக்கிறாங்க. அருந்ததி, அதாவது ஆதி திராவிடர், பறையர், இது போல பெயர்கள்ல. அதே போல அருந்ததியருக்கும் ஒரு 5-6 பெயர்கள் இருக்கு. பள்ளர்களுக்கும் குடும்பன், காலாடி, தேவேந்திர குலத்தான், வாதிரியார், கடையன், பன்னாடி என்று பெயர்கள் இருக்கு. அப்படி 76 சாதிகள் என்று இருந்தாலும் இந்த 3-4 சாதிகளுக்கு தான் அதிகமான பெயர்களோடு அந்த பட்டியல் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்ப நீங்க வாக்குகள் கேட்கிற பொழுது உங்களுக்கு அந்த பட்டியலினத்தவர் இருக்கக்கூடிய கிராமங்களிலே வரவேற்பு அதிகமாக இருந்ததாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு சில இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் தான் வன்முறையை தூண்டிவிட்டதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இப்போ குறிப்பிட்டீங்க. இப்போ பொதுவாக அந்த பட்டியலினத்தவருக்கே நாங்கள் தான் தலைமை என்கிற அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் செயல்படுகிறதான் கேட்கிறேன். பட்டியலினத்திலே இவ்வளவு பெயர்கள் இருக்கிற போது ஆதி திராவிடர்களில் பெரும்பகுதி மக்கள் என்ன வரவேற்கிறார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். அது ஒரு ஊர் என்றால் அதில் இருக்கிற ஒரு பகுதி ஆதிராவிடர் தெரு என்றால் அதில் இருக்கிற ஒரு 10 விழுக்காடு 5 விழுக்காடு சிறுத்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அந்த மிக பெரும்பான்மையான மக்களுக்கு தாங்கள் தலைவர்கள் போல, தாங்கள் சொல்வது போலதான் அந்த மக்கள் கேட்க போகிறார்கள் என்பது போல அவங்க ஒரு பாவனை காட்டுகிறார்கள். பிற பட்டியல் இனத்தினர் இவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களான்னு கேட்கிறேன். இல்லை, அருந்ததியரோ தேவேந்திர குல வேளாளர்களோ இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இவர்கள் அடிப்படையில் கலவர பேர்வழிகள். அது குறிப்பாக சிறுத்தைகள் தான் அந்த கலவரத்தையே பண்ணுகிறார்கள். பிற மக்களோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை மறுத்து
இவர்கள் ஆங்காங்கே பல்வேறு வகைகளில் கலவரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் மட்டும் இல்ல, கடந்த காலங்களில் இப்ப இவர்கள் பட்டியலத்தவர்கள் எல்லாம் ஒன்றுபடணும், ஒரே அணியாக இருக்கணும், அரசியலாக ஒன்றுபட வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்ததில்லை. ஆனால் தேவேந்திர வேளாளர்களை நாங்கள் அப்படி செய்தோம். திருமாவளவன் அழைத்து தான் வந்து பேசணும். அந்த வகையான ஒரு ஒற்றுமையை சீர்குலைத்தவரும் திருமாவளவன். பாட்டாளி மக்கள் கட்சியில் நீங்கள் நீண்ட காலமாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள். பாமகவினுடைய செயல்பாடுகள் சமூக ஒற்றுமை சார்ந்தது என்று குறிப்பிட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு உதாரணமாக சமூக நல்லிணக்க மாநாடுகளை நீங்கள் நடத்தியது உண்டு. அதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். அந்த வகையிலே ஆதிதிராவிடர் வன்னியர் ஒற்றுமை மாநாடு, ஆதிதிராவிடர் தேவேந்திரன் மாநாடு, ஆதிதிராவிடர் அருந்ததியர் மாநாடு என்று பல மாநாடுகளை எல்லா சமுதாயத்தையும் இணைத்து நடத்தக்கூடிய மாவட்ட வாரியாக அந்த மாநாடுகளை எல்லாம் நடத்தியது உண்டு. அந்த வகையிலே அதிகமாக சமூக நல்லிணக்க மாநாடுகள் என்று வருகிற பொழுது வன்னியர் ஆதிதிராவிடர் மாநாடுகள் தான் நடத்தப்பட்டன. இந்த விவரங்கள் எல்லாம் ஆதிதிராவிட மக்களுக்கும் தெரியும், திருமாவளவன் அவர்களும் அறிவார்கள் இல்லையா? ஆமாம். இப்போ திடீரென்று பாமகவுக்கு எதிராக பட்டியலின மக்களை தூண்டி விடுவதை அந்த மக்கள் உடனடியாக நம்புவார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நம்ப மாட்டார்கள். ஏன்னா திருமாவளவனை பற்றிய முன் வரலாறு பார்த்தால் உங்களுக்கு அவர் இந்த இயக்கத்தை தொடங்கல. மலைச்சாமி என்கிற என்னுடைய உறவினர் தான் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா DPI என்று அவர் தொடங்கி நடத்தி இவரையும் ஒரு மாணவர் பிரிவுக்கு தலைவராக வச்சிருந்தார். அவர் திடுமனை இறந்து விட்டதுனால ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்றீங்க நீங்க. ஆமா, மலைச்சாமி உறவினர் என் உறவினர். நானும் அவருக்கு ஆலோசகராகவும் இருந்தேன். அவர் உண்மையில் இந்த தலித் இந்த தாழ்த்தப்பட்டவர் அல்லது பட்டியல் வகுப்பில் இருக்கிற அனைத்து பிரிவினரையும் கட்சியில் உள்ளடக்கி வைத்திருந்தார். அவர் திடுமனை இறந்து விட்டதுனால தெற்கே மதுரையில் உள்ளவர்கள் என்னுடைய உறவினர்கள் தான் அவர்கள் இவரை நல்லா பேசுறாருன்னு அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்க வச்சாங்க. கரையான் புற்றெடுத்தது கருணாகம் குடியேறியது. அதுபோல அந்த இயக்கத்தை கைப்பற்றிக் கொண்டு என்னமோ இந்த இயக்கத்தை தான் தொடங்கியது போல இந்த விடுதலை புலிகளை பார்த்து சூடு போட்டுக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் பேர் வச்சுக்கிட்டு இவர் அப்படியே உலா வர்றாரு. இல்ல, அவர்கள் மட்டும்தான் நம்பினார்கள் என்பதல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே திருமாவளவன் அவர்களை நம்பி அவருடைய இல்லத்திற்கே அழைத்து நல்வழிப்படுத்த முயற்சி செய்தேன். இதை நான் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து ஒரு தலைவர் வர்றாரு, ஒரு படித்தவரா இருக்கிறாரு, நல்ல வழி காட்ட வேண்டும் என்று நினைத்துதான் உலக அளவில் நடத்தப்பட்ட முதல் மாநாடு தமிழர் வாழ்வுரிமை மாநாடு. உலக தலைவர்கள்லாம் பங்கேற்றார்கள். அந்த மாநாட்டில் என் தலைமையில சமுதாய அரங்கத்துக்கு திருமாவளவனை கூப்பிட்டு அந்த மாநாட்டில் பங்கேற்க வைத்து பெருமைப்படுத்தினார் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படித்தான் இவர் வளர்த்தெடுத்தார். அதே போல எங்கெல்லாம் ஆதிதிராவிடர் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர் போய் நின்றார். அந்த வகையில தான் குடிதாங்கிய இடத்துல ஒரு ஆதிதிராவிடர் பிணத்தை எடுக்க மறுப்பு வந்த போது ஐயா அவர்களே அந்த பிணத்தை தோளில் தூக்கி சென்று அடக்கம் பண்ணாரு. அதுல திருமாவளவன் கொடுத்த பட்டம் தான் தமிழ் குடிதாங்கி என்று. அதற்கு பின்னால இப்ப அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முந்தி அம்பேத்கர் சுடர் என்று விருது கொடுக்கிறாரு. அப்ப இதெல்லாம் திரும்ப பெற போகிறாரா? இவருடைய நடவடிக்கை சரியில்லை என்று திருமாவளவனை அரசியல் ரீதியாக மேலேற்றி வைத்ததே பாட்டாளி மக்கள் கட்சியும். அப்படி கொண்டு வந்து தனக்கு இணையாக கொண்டு வந்து அந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நல்ல வழிகாட்டியவர் மருத்துவர் ஐயா. நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வர்றேன். இப்ப திருமாவளவனை மட்டுமல்ல, அதற்கு முன்பாக ஏராளமான தலித் தலைவர்கள் தலித் அமைப்புகளை கட்டமைத்து வந்து கொண்டிருந்தார்கள். இளைய பெருமாள் அவர்களையும் அழைத்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அங்கம் வகித்ததோடு மட்டுமல்லாமல் இருவரும் தோளோடு தோள் என்று பணியாற்றியதையும் நான் அறிவேன். அப்படி இருக்கிற பொழுது திருமாவளவன் மீதும் தோள் மீது தோள் போட்டு அவரை அழைத்து வந்து, அதாவது ஒரு இனத்தின் மீது ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பு இருக்குமானால் அந்த சமூகத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்து வந்து பக்கத்திலே வைத்துக் கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்வது என்பது, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு பயிலரங்கம் அமைத்து வழிகாட்டுங்கள் என்று சொல்வதை இன்றைக்கு என் மீது சேற்றை வாரி வீசுகிறார்கள், பழி சுமத்துகிறார்கள், அவச்சொல் பேசுகிறார்கள் என்று திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுகிறார். நீங்கள் குறிப்பிட்டிருப்பது இப்படி, ஆனால் அவர்கள் நல்வழிப்படுத்தினோம் நாம், ஆனால் சேற்றை வாரி இறைக்கிறோம் என்று திருமாவளவன் குறிப்பிடுவது எத்தகைய தன்மை? அது ஒரு என்ன சொல்ற பிதற்றல் தான் சொல்லணும். கட்சியிலே ஒரு ஃபார்முலா, பொதுச் செயலாளர் ஒரு SC, தலைவர் ஒரு BC அல்லது MBC, பொருளாளர் ஒரு சிறுபான்மையினர்,
இந்த ஃபார்முலா இந்தியாவில் உள்ள எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லை. அப்படித்தான் முதல்ல தலித் எழில்மலை பொதுச் செயலாளராக இருந்தார். அப்படி ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அமைச்சரவையில் இடம்பெறுகிற வாய்ப்பு வருகிற போது தலித் எழில்மலையைத்தான் முதலாக அமைச்சராக்கினார். அதற்கடுத்து வந்த பொன்னுசாமியை பொதுச் செயலாளராக்கி அவரையும் அமைச்சராக்கினார். அதுபோல ஜான் பாண்டியன் இளைஞரணி தலைவராக இருந்தார். பசுபதி பாண்டியன் இளைஞரணி செயலாளராக இருந்தார். நான் தொடக்கத்தில் மாவட்ட செயலாளர், கலை இலக்கிய அணி தலைவர், கொள்கை விளக்க அணி தலைவர் என்று உயர்ந்து இன்னைக்கு பொதுச் செயலர் ஆக்கியிருக்கிறார். இப்ப நீங்க சொன்ன அதே பட்டியல் இனத்துல பாத்தீங்கன்னா அந்தியூர் கிருஷ்ணன் அவர் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே போல முருகவேல் ராஜன் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். அச்சிறுபாக்கம் செல்வராஜ், சிவகாமி வின்சென்ட், அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பூர் மூர்த்தி, இவர்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றி அழகு பார்த்தார். அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னாலும் கூட இன்னமும் திருமாவளவன் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கள், நீங்கள் செய்திருக்கிற இந்த செயல்பாடுகள், இவைகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சமூகம் செயல்படவில்லையான்னு கேட்கிறேன். வள்ளுவர் சொல்றாரு, குற்றம் நாடி குணம் நாடி அவை மிக்க குழல் அப்படின்னா, ஐயா உன்னுடைய இந்த பட்டியல் வகுப்பாருக்காக அவர் செய்த வேலைகள், இப்ப தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரும் கலவரம், பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக போய் நின்றார். அது மட்டுமல்லாமல் மோதிக்கொள்ளுகிற 2 சமூகங்களை அருகருகே வைத்துக் கொண்டு இவர் நடுவாக நின்று அவர்களை அமைதிப்படுத்தினார். அவர்கள் இன்னைக்கு வரையில 30 ஆண்டுகளாக முந்தி நடந்த கலவரம் இப்பொழுது கலவரமே இல்லை. இந்த பல விவரங்களை பற்றி பேசுவோம். அது குறிப்பாக பொன்பரப்பி விவகாரத்தை பற்றி நாம் பேச போகிறோம். பொன்பரப்பி கட்டுக்கதைகளுக்கு எதிரான பல உண்மைகள் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று பாமகவினுடைய பொதுச் செயலாளர் கூறுகிறார். அது என்னவென்று பார்ப்போம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. அச்சமில்லை. அருவருக்கத்தக்க, ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் வன்முறைகளை விடுதலை சிறுத்தைகள் செய்து வருகின்றன என பாமக பகிரங்கமான குற்றச்சாட்டை கூறியதோடு மட்டுமல்லாமல் பொன்பரப்பியிலே வன்முறையை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் சேர்ந்து வன்முறையை ஏற்படுத்தினார்கள் என்பது பாமகவினுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய தோழமை கட்சிகள் திமுக உள்ளிட்ட கட்சிகளை வைத்துக் கொண்டு பொன்பரப்பியில் வாக்களிக்காமல் தடுத்து விட்டார்கள் என்று புகார் கூறி ஜனநாயக படுகொலை என சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தான் இந்த விவாதமும் தொடர்கிறது. இப்ப பொன்பரப்பியிலே வன்முறையை தூண்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக கேட்டுக் கொண்டிருக்கிறது. பொன்பரப்பியிலே வன்முறைக்கு வித்திட்டது யாருன்னு கேட்கிறேன். சிறுத்தைகள் தான் தோல்வி, அவங்க தோல்வி என்பது உறுதியாகிவிட்டது. சிதம்பரமும் தோல்வியடையும், விழுப்புரமும் தோல்வியடையும். விழுப்புரத்திலே மாறுவிடத்தில் வந்திருக்கிற ரவிக்குமாரும் தோல்வியடைவார். பானையை தூக்கி கொண்டிருக்கிற திருமாவளவனும் உடைபடுவார். இது உறுதியானதுனால அவர்கள் வழக்கம் போலான அந்த வன்முறை நிகழ்ச்சிகளை தொடங்கியிருக்கிறார். மாற்றுத்திறனாளி மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல பொன்பரப்பியில மாற்றுத்திறனாளி யார் பக்கம் இருக்கிறார்? மாற்றுத்திறனாளியை விடுதலை சிறுத்தைகள் தாக்க வேண்டிய கட்டாயம் எப்படி ஏற்பட்டது? அவரு பாமக இல்லையே, பாமக இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளின்னா அவர் மீது ஒரு அன்பு இறக்கம் இருக்கணுமா இல்லையா? அவர் தவறே செய்திருந்தாலும் கூட அவர் மீது தாக்குதல் நடத்துறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய மோசமான கொலை வெறியர்களாக தோல்வி பயத்துல செய்யக்கூடிய அடாவடி வன்முறை நிகழ்ச்சிகளா இருக்கு. இது இப்பொழுது மட்டும் இல்ல, திருமாவளவன் 2 ஆண்டுகளுக்கு முன்னால முத்தாண்டி குப்பத்தில் பேசியதன் விளைவாக பெண்களையும் மற்றவர்களை இழிவாக தரக்குறைவாக பேசி வர்றாருல, வன்னியனை வெட்டு வன்னிச்சியை கட்டு என்று அந்த காலத்திலே முழக்கம் போட்டு அதை தொடர்ந்து அந்த வன்முறையை நிகழ்த்தி வர்றாங்க. அது மட்டுமல்லாமல் சேத்தியா தோப்புல சில ஆண்டுகளுக்கு முன்னால பேசியிருக்கிறார். ஒரு சிறுத்தை என்பவனுக்கு என்ன தகுதி என்றால் 10 வழக்குகளாவது அவன் மீது பதிவாகி இருக்க வேண்டும், அதில் ஒரு வழக்கு கொலை வழக்காக இருக்க வேண்டும் என்று இவர் பேசியிருக்கிறார். இல்ல இப்ப இது நீங்க சொல்றதே பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொல்றது வன்னியர்களை வெட்டு வன்னியர் பெண்களை கட்டு அப்படின்னு சொல்றது அதுக்கான ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்க? இருக்கு எங்களுக்கு ஆவணங்களே இருக்கு. அதற்கான ஆவணங்கள்
வன்முறையை தூண்டி விடுகிற எல்லா இடங்களிலும் அதற்கான எங்களுக்கு ஒரு சான்றுகள் ஆதாரங்கள் இருக்கு. அப்படி பார்த்தா நான் கூட ஒரு காணொலி காட்சியை பார்த்தேன். அதுல எங்க சரக்கு நாங்க மிடுக்கா இருக்கோம், அதனாலதான் அந்த பெண்கள் அடுத்த சமுதாயத்தினுடைய பெண்கள் எங்கள் மீது பார்வையை திருப்புகிறார்கள், எங்களை ஏற்றுக்கொள்கிறார், இது மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கான காணொலி காட்சி இருக்கு. ஒட்டுமொத்த பெண்குலமும் நமக்கு நாம தான் ஆதரிக்கணும். ஒட்டுமொத்த பெண்குலத்தை இழிவுபடுத்துறதுன்னா இவர் என்ன மனித பிறவியே இல்லையே. இவருடைய தாய் பெண் தானே, தங்கை அக்கா பெண் தானே. அப்ப அதே போலதானே பிற சமூகங்கள் இருக்கிற பெண்களையும் நாம் அப்படித்தானே கருதணும். அது ஆண்கள் மீது பகை கொள்ளலாம், அதை நேருக்கு நேர தீர்க்கணும், அல்லது அரசியலாக இருந்தால் அது அரசியல் வழியாக சந்திக்கணும். இதுபோல பேசுவது என்பது ஒரு தலைவருக்கு இன்னும் சொல்லப்போனா இல்ல, இப்ப சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று துடிப்பதாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், உங்க அமைப்பு குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் இவர்கள் சமூகத்துக்கு எதிராக அந்த சமூக பெண்களை கொச்சைப்படுத்துதலும் அந்த சமூக ஆண்களை கொச்சைப்படுத்துதலும் என்று சொல்லுகிற அதே நேரத்திலே விடுதலை சிறுத்தைகளை தன் கூட்டணியிலே வைத்துக் கொண்டு அவர்களை தூக்கி சுமக்கிறதே திமுக. அப்போ அவர்களுக்கு தெரியாதா இதை பற்றி எல்லாம் கேட்கிறேன். தெரியும். உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து ஒரு நிலையில் மக்கள் செல்வாக்கு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக திமுக ஒவ்வொரு கட்டத்திலும் திருமாவளவனை கையாண்டு வருகிறது. நீங்க தர்மபுரி நிகழ்விலே பார்க்கலாம். ஒழுங்கா போயிட்டு அங்க பார்த்துட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் குற்றவாளிகளுக்கு மீது நடவடிக்கை எடுக்கணும் தான் சொன்னார். வேற யார் குற்றாலும் சொல்லல. ஆனா போய் திமுக தலைவரை பார்த்த உடனே மறுநாளே இந்த கலவரங்களுக்கு வன்னியர் சங்கம், பாமக, மருத்துவர் ஐயா, ஜெயகுரு என்று பட்டியல் போட தொடங்கிட்டார். அப்ப இது என்ன பொருள்? நீ பார்த்த போதே அதை சொல்லி இருக்கணும், யாரு குற்றவாளி, யாரு அது பண்ணாங்கன்னு. அப்படி இல்லாமல் திமுக தலைவரை பார்த்த பின்னால் இவருடைய சுதி வேறு வகையாக மாறுகிறது. அப்படியானால் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து நின்றால் திமுக இருக்காது என்ற நிலை தெரிகிறது. அப்படி திருமாவளவனும் பாமகவும் அல்லது பாமக விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அணியாக இருந்தால் திமுக காணாமல் போய்விடும். எனவே அந்த வகையான தேர்தல் கண்ணோட்டத்திலும் திமுகவுடைய வளர்ச்சி கண்ணோட்டத்திலும் தான் திமுக திருமாவளவனை சிறுபிள்ளையாக கையாண்டு வருகிறது. அதாவது திமுக விடுதலை சிறுத்தைகளை பாமகவுக்கு எதிராக மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாமகவுக்கு எதிராக செயல்படுத்தத்தான் விடுதலை சிறுத்தைகள் அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். உண்மை அது எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்கள் போட்டியிடக்கூடிய விழுப்புரம் தொகுதி நியாயமா பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் அவர் பானையை பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் ரவிக்குமாரும் பானையை பிடித்திருக்க வேண்டும். ஆனால் உங்களை வீழ்த்த வேண்டும், பாமகவை வீழ்த்த வேண்டும், மருத்துவர் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர் இங்கே உதயசூரியன் சின்னம் ரவிக்குமாருக்கு கேட்டு வாங்கியிருக்கிறார். ஒன்று ஒரு கல்லில் இரு கனிகள் திருமாவளவன் ஒழிச்சு கட்ட என்பது திமுகவுடைய நெடுநாளே விருப்பம். அவருடைய பொதுச் செயலாளரவே தங்கள் கட்சிக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க. இது திருமாவளவனுக்கு என்ன அரசியல் அறிவு? இதை ராஜதந்திரம் சொல்றாரு. இதுதான் ராஜதந்திரம் என்றால் அப்ப எதிரிகள் இந்த கழுத்தில் கை போட்டு குரல் வலை நெரிப்பது போல திமுக கூட்டணியை வைத்துக் கொண்டே சிறுத்தைகள் அமைப்பை உடைத்து விட்டது. இது விளங்கவில்லை திருமாவளவனுக்கு. அதனால் திமுகவுடைய கைப்பாவையாகத்தான் பாமகவுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பது கண்கூடான உண்மையாக இருக்கிறது. இப்போ 2 தொகுதியில மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் நடமாட முடிந்தது. 40 தொகுதிகளிலும், அதாவது 39 தொகுதிகள் தேர்தல் நடந்திருக்கிறது. அந்த 39 தொகுதிகளிலும் பரப்புரைக்கு பிரச்சாரத்திற்கு அவர்கள் வரவில்லை, இவர்கள் அழைக்கவில்லை, மற்ற கட்சிகள் தோழமை கட்சிகள் அழைக்கவில்லை என்பது பொருளான்னு கேட்க திமுக திருமாவளவன் ஆசி பெற்றன்னு எங்கேயும் சொல்றது இல்ல. திருமாவளவனை எந்த மேடை இன்னொரு தொகுதியில போய் இவர்களுக்கு பரப்புரை செய்யுங்கள்னு அழைக்கவும் இல்லை. இன்னொரு வேடிக்கை என்றால் எல்லா திமுக கட்சி கூட்டணி கட்சியுடைய கொடிகள் பறக்கிற அந்த பறக்கடத்துல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடியை காணோம். கொடியை அவிழ்க்கிற காட்சிகளே நாங்க பார்த்தோம். அப்படின்னா திருமாவளவன் வாக்கு கேட்டால் மற்ற சமூகங்கள் திமுகவுக்கு வாக்களிக்காது. அப்ப விவரமா செய்யறாங்க. திமுகவுக்கு அதாவது திருமாவளவனுக்கு 2 சீட்டு கொடுப்பது போல கொடுத்து 1 தங்களுக்குரியதாக்கிறது, அவரை பாதிய காலி பண்ணிடுறது. அடுத்து அவரை எங்கும் தலைகாட்ட விடாமல் பேருக்கு அவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது திருமாவளவனுக்கு அது என்ன அரசியல்னு விளங்கல. அதனால அவர் கண்டவாக்கில் பாமகவுக்கு எதிரான வன்முறை நடவடிக்கைகள்ல பதற்றமாகி
பதறி போய் செய்து கொண்டிருக்கிறார். பொன்பொறிப்பு விவகாரத்தை விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் தூண்டி விடுகிறார்கள் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். நேரடியாக இந்த பிரச்சனை. ஆமாம். இப்ப பெண்கள் மீது ஆபாசமாக வன்முறையை இவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பது பாமகவினுடைய பகிரங்கமான குற்றம். எப்படி பெண்கள் மீது ஆபாசமான வன்முறை அவர்கள் தூண்டிவிட்டார்கள்? இப்ப மட்டும் இல்லையே, தொடர்ந்து அவர்கள் நான் கேட்கறது பொன்பரப்பில் கேட்கிறேன். பல அங்கேயும் அப்படித்தானே பெண்கள் மீதான தாக்குதல் என்பது அவர்கள் செய்துகிட்டு தானே இருந்தாங்க. அதன் விளைவாகத்தானே அங்க சிலர் அதற்கு எதிராக உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் அந்த தாக்குதலில் இறங்கி இருக்கிறாங்க. அது பாட்டாளி மக்கள் விஷயம் சொல்ல முடியாது. அந்த பகுதியில் வாழ்கிற இவர்களுடைய நடவடிக்கைகளை பொறுக்க முடியாது, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக சிலர் இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் அப்ப இப்படி இறங்குவதற்கு என்ன அடிப்படைனா, எப்பவுமே பெண்கள் மீதான அந்த வன்முறை தாக்குதல் வரும்போதே மற்றவர்களுக்கு உணர்ச்சி வசப்படுவார்கள். அதுதான் நடந்திருக்கு. இப்ப அவர் தரப்பிலே சொல்றது என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய தலித் வாக்குகள் என்று சொல்லுகிற பொழுது 650, பிற சமூகத்தினருடைய வாக்கு, வன்னியர் உள்ளிட்ட பிற சமூகத்தினருடைய வாக்கு 2500க்கு மேலாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுதே இந்த தாக்குதல், இந்த வன்முறையே அவர்கள் வாக்களிக்க கூடாது என்பதற்காகவா, இவர்கள் வாக்களித்து முடித்து விட்டதற்கு பிறகு அவர்கள் வாக்களிக்க கூடாது என்பதற்காக, பிற சமூகத்தினர் வாக்களிக்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வான்னு கேட்கிறேன். 18 விழுக்காடு என்பது பட்டியலின மக்களுடைய தொகை. ஆனால் அதுல ஆதிராவிடருடைய தொகை 1/3 பங்குன்னு வைங்க. இப்ப இவர்கள் ஓட்டு போட்டா சிறுத்தைகள் வெற்றி பெற முடியாது. மற்ற சமூகங்கள் ஓட்டு போடணும். ஆனால் இவர்கள் மற்ற சமூகங்களை பகையாவே கருதி வச்சிருக்கிறாங்க. எந்த சமூகத்தோடு இவர்கள் நல் இணக்கமாக இல்லை. வன்னியர்கள் மட்டும் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அவர்கள் எதிராக இல்லை, எல்லா சமூகங்களுக்கும் எதிராக இருக்கிறார்கள். குறிப்பாக மற்ற சமூகங்களை அவர்கள் மிரட்டுவதற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் உண்மையில் அந்த மக்களை பாதுகாப்பதற்கு, அந்த மக்களுடைய அரசியல் உரிமைகளை அவர்கள் பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல சட்டம். அந்த சட்டத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதனால பிற சமூகங்கள் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அது தெரிந்தேதான் மற்ற சமூகங்களுக்கு எதிராக இவர்கள் கலவரத்தை உருவாக்குகிறார்கள். ஒரு கலவரம் வந்துச்சுன்னா எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு வரமாட்டாங்கல்ல, அதற்கு அதுதான் நோக்கம். அப்படி சில இடங்கள்ல அவங்க காலனிக்குள்ள இருக்கிற அந்த வாக்குச்சாவடிக்குள் அவர்களே கைப்பற்றி கொண்டு அவர்களே குத்தி போட்டிருக்காங்க. அதுவும் நடந்திருக்கிறது. என் தொகுதியில விழுப்புரத்திலும் அது நடந்தது. எனவே இவர்கள் அவங்க வாக்கு போட வைக்கிறது மட்டும் இல்லாம பிற சமூகங்கள் எதிரணிக்கு போட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கலவரங்களை நடத்தினார்கள். இல்ல, பொதுவா ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை விடுதலை சிறுத்தைகள் மீது பாமக உள்ளிட்ட பிற அமைப்புகள், வட மாவட்டங்கள் என்பது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களிலும் கூட விடுதலை சிறுத்தைகள் அவர்களுடைய பேச்சுக்கு எதிரான கொந்தளிப்புகள் எழுந்து அடங்கி இருக்கின்றன. சொல்ல போனால் பாமகவே பல கொந்தளிப்புகளை அடக்கி இருக்கிறது. சாதி விரோதங்கள், வன்முறைகள். உங்களுக்கு தென் மாவட்டங்களில் இவங்க பருப்பெல்லாம் வேகாது, இவர்கள் வாயை திறக்க முடியாது. தென் மாவட்டங்களில் இவர்கள் அரசியல் பண்ண முடியாமல் மிரண்டு போய் வடக்க வந்துதான் வன்னியர்களுக்கு எதிராகவும், மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எதிராகவும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நீ வளர்வாய் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிற திருமாவளவன் தான் இங்க எதிர்ப்பு காட்டுறாரு. தெற்கெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, பண்ண முடியல. விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞர்கள், அதாவது அண்ணல் அம்பேத்கரையினுடைய படத்தை வைத்துக் கொண்டு அன்றைக்கு அவர்கள் முழக்கமிடுவது போல, மற்ற பெண்களை, மற்ற சமூக பெண்களை, வன்னிய பெண்களை கட்டுவோம், கவுண்டச்சிகளை கட்டுவோம் அப்படின்னு ஒரு முழக்கமிட்டு பார்த்தேன். நானும் அந்த காட்சிகளை பார்த்தேன். ஆமா, அது பரவலாகவே சமூக வலைதளங்களில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அல்ல அப்படின்னு சொன்னார். அதாவது அன்றைக்கு சாமர்த்தியசாலி திருமாவளவன், பேச்சாற்றல் உள்ளவர், எதையும் முழு பூசணிக்காய சோற்றில் மறைப்பது போல ரொம்ப கெட்டிக்காரன், சாமர்த்தியமா. ஆனா கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் வெளிப்பட்டு விடும். அது போலதான் அவருடைய புழுகு. அவ்வளவு அறிந்தவன் நான். 30 ஆண்டுகளாக நான் திருமாவளவனை அறிவேன். எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வெளிநாட்டில் நிதி வாங்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாகத்தான் அவர் அரசியலை நடத்துறார். நான் முன்ன ஒரு நேர்காணல நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அவருக்கு வெளிநாட்டு நிதி உதவி கிடைக்கிறது. ஏன்னா அந்த நிதி உதவியை நானே ஒரு நிறுவனத்தை வாங்கி கொடுத்திருக்கிறேன். சாமர்த்தியம் இன்னொரு கெட்டிக்காரத்தன் என்னன்னா, அந்த நிதியை பெற்றுக்கொண்டேன் என்று எங்கேயும் இவர் கையெழுத்து போட மாட்டார். யாராவது தன்னுடைய தடியை விட்டு, கைத்தடியை விட்டு போட வைப்பாரு. இப்படியெல்லாம் ரொம்ப நுணுக்கமான அரசியல்வாதி அவரு.
அவரை அவ்வளவு சாமர்த்தியசாலி. அதுபோலதான் அவ்வளவு சாமர்த்தியசாலின்னு நீங்க சொல்றீங்க. சமீபத்திலே தேர்தல் நேரத்திலே விடுதலை சிறுத்தைகளினுடைய அலுவலகத்திலே இருந்து அவரை சார்ந்தவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரு சாமர்த்தியசாலிக்கு வைத்திருக்கிற பணத்தை பதுக்க தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அவர் வச்சிருந்தா பதுக்கியிருப்பாரு. அவருடைய தொண்டர்கள் அது விவரம் இல்லாம கொண்டு வந்திருக்கிறான். ஆனா அவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, என் பணம் இல்லை, யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தவர்கள் சிறுத்தைகள் இல்ல, வேற ஆள் அப்படிங்கிறாரு. இப்ப உண்மையான விசாரணை என்று நடைபெறுமானால் திருமாவளவன் சட்டத்தின் முன்னால் மிக மோசமான குற்றவாளி என்று மெய்ப்பிக்கப்படுவார், நிரூபிக்கப்படுவார். இன்னும் சொல்ல போனா, கூட இருக்கிறவன் தன்னை விட வளர்ந்து விடுவான், நேர்மையா இருக்கிறான், உண்மையா இருக்கான்னா அவனை காட்டி கொடுத்துருவாரு. அதுக்கு நான் சான்றுகள்லாம் காட்ட முடியும். அப்படி அதைத்தான் சாமர்த்தியசாலிங்கிறேன். கூட இருக்கிற ஒரு ஆள் தன்னை விட மேம்பட்டவனா இருக்கிறான், தன்னை விட நேர்மையா இருக்கிறான், தன்னை விட கொள்கை விவகாரங்கள் நேர்மையா இருக்கிறான்னா அவனை காட்டி கொடுத்துருவாரு. அது நடந்திருக்கிறது. அதோட அம்பேத்கர் ஜனநாயக அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த மக்களுக்கு. தேர்தல் வழியாக அல்லது ஜனநாயக பூர்வமான நடவடிக்கைகள், போராட்டங்கள் மூலமாகத்தான் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்று நம்புகிறார். அதெல்லாம் விட அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமானால் இந்த பட்டியலின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அரசியல் ரீதியாக ஓர் அணியாக திரள வேண்டும் என்று சொல்லியிருக்கார். டு அச்சீவ் தி பொலிட்டிக்கல் பவர் தி போத் குரூப்ஸ் யுனைட் டுகெதர் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அம்பேத்கர் வாதினியே, அம்பேத்கர் அரசியல்வாதினியே, 2ஆம் அம்பேத்கர், 3ஆம் அம்பேத்கர், வாழும் அம்பேத்கர் போட்டுக்கொண்டு அப்படியா அம்பேத்கர் இருந்தார்? திருமணமே பண்ணிக்கிறல. அப்படியா இருந்தார் அவர்? ஒரு கட்டத்தில் அவர் 40-50 அகவைக்கு மேல ஒரு பெண்ணை தனக்கு துணையாக்கி கொண்டார். அவ்வளவு நேர்மையான, அவ்வளவு ஒழுக்கமான, அவ்வளவு உண்மையான அரசியல் தலைவராக இருந்தார். நல்ல வழிகாட்டினார். இது மாதிரி வன்முறை நடவடிக்கைகளை எப்பொழுதுமே அவர் ஏற்றதில்லை, எங்கேயுமே சொன்னதில்லை. அப்புறம் என்ன அவர் அம்பேத்கர் வாதிகள்? இல்ல, நீங்க உங்க தரப்புல சொல்றதே திருமாவளவன் திருந்த மாட்டார், திருமாவளவனை திருத்தவே முடியாது அப்படின்னு கூட இருப்பவர்களும் சொல்லுகிறார்கள். நாங்க திருத்தி பார்த்தோம், நல்ல வழிப்படுத்தி பார்த்தோம், நல்ல அரசியலை அவருக்கு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர் போக்குல தான் இருக்காரு. இன்னொன்று தெரியுங்களா, சிறுத்தைகள் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து, வன்முறை நடவடிக்கைகள், கிரிமினல் நடவடிக்கைகள், சட்டத்துக்கு புறமான நடவடிக்கைகள் தான் ஈடுபடுறாங்க இல்லையா? திருமாவளவனால் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. அவர்களை கட்டுப்படுத்தினா திருமாவளவன் இருக்க மாட்டாரு, சிறுத்தைகள் கட்சியும் இருக்காது. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளிலே இருக்கக்கூடிய சிலர், அதாவது சிலர் தான் இப்படிப்பட்ட மோசமான சட்டவிரோத சமூக விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். அனைவரையும் நான் குறிப்பிட மாட்டேன் என்று ஒரு முறை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டார். ஆமா, ஒரு உடம்பாளுக்கு ஒரு துளி நெஞ்சு போதும். அதுபோல ஒரு ஆள் இருந்தா ஒரு இயக்கம் என்ன ஆகும்? அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவன் அந்த இயக்கத்தை எப்படி மக்களுக்கானதான் நடத்த முடியும்? அல்லது மக்கள் சிக்கல்கள்ல போராட்டங்களை எப்படி ஈடுபட்டு அதை வெற்றி காண முடியும்? கிரிமினல்ல வச்சுக்கிட்டா பண்ண முடியும்? அல்லது மற்ற சமூகங்களுக்கு எதிரானவர்களை கொண்டு உன் சமூகத்துக்கு என்ன செய்ய போற, என்ன வழிகாட்டி இருக்கிற? அது இல்லை. மக்களுக்கு உண்மையாகவே எல்லா மக்களும் இணக்கமாகிக் கொண்டு தன் மீதான தாக்குதலாம் தடுக்கணும். அது தவிர தாக்குதலே இல்லை, இவர்கள் ஆயுதம் எடுத்துட்டு போய் தாக்குவது என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒரு பாதுகாப்புக்கான கேடயம் தானே தவிர மற்ற மக்களை மிரட்டுவதற்கும் அரட்டுவதற்கும் ஒழிப்பதற்கும் அது ஆயுதம் இல்லை. பொன்பரப்பி நிகழ்வுகள், கட்டுக்கதைகளும் உண்மைகளும் தொடரும் சிறிய இடைவெளிக்கு பிறகு. பொன்பரப்பி சம்பவம், கட்டுக்கதைகளுக்கு எதிரான உண்மைகள் குறித்த விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பல குற்றச்சாட்டுகளை திருமாவளவன் மீதும் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு மீதும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். இது தொடர்ந்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விவகாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்டோரினுடைய விடுதலைக்கான அமைப்பு என்று அவர்கள் குறிப்பிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் பிழைப்புவாத மோசமான அரசியல் நடத்துகிறார்கள் என்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை தொடர்ந்து சுமத்தி வருகிறீர்கள். இப்போ அவர் மாறவில்லை கருதுறீங்களா நீங்க? இப்ப அவங்களுடைய அடிப்படை முழக்கமே என்ன? அடங்க மறு, அத்துவேறு, திமிரி எழு, திருப்பி அடி. இது என்னது? இது
இது வன்முறை முழக்கமின்றி வேற என்ன? அமைதியான அம்பேத்கருடைய வழியா? அவர் எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ்னார். கற்பியுங்கள், அப்புறம் திரண்டு எழுங்கள், போராடுங்கள் அல்லது ஒன்றுபடுங்கள். இதை நோக்கி அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகருங்கள். இந்த அரசியல் அதிகாரத்தை பெறுகிற அந்த வழியில் மற்றவர்களை உங்களைப் போல ஒத்த வாழ்க்கை முறை உள்ள பிற சமூகங்களையும் இணைத்துக் கொண்டு அதை வெல்லணும்னு சொல்றாரு. அதற்கான எந்த திட்டமும் இல்லை. நான் தான் அந்த பட்டியலின மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல வைத்துக் கொண்டு இந்த சோக்கால்டு இன்டலெக்சுவலா இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் வச்சு 48 மணி நேரம் பெரிய விவாதமே நடத்தி ஒரு நிலைக்கு வந்தோம். அந்த ஆண்டு அம்பேத்கர் விழாவை நாம் ஒன்றாக ஒருங்கிணைந்து செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு அப்படி ஒரு கட்டளை வந்தது. ஆனால் அதை சிதைத்தவரே திருமாவளவன் தான். ஏன்னா நாங்க பெரிய அமைப்பு, உலகமகா அமைப்பு, 4 கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறோம். உங்களோட எல்லாம் இணைந்து செயல்பட முடியாது. அப்ப இது என்ன? தன்னலமன்றி சுயநலமன்றி வேற என்ன? அப்ப எந்த கட்டத்திலும் அருந்ததியரோடும் தேவேந்திர வேளாளரோடும் இந்த திருமாவளவன் இணைந்து நின்று ஒரு நடவடிக்கை எடுத்ததில்லை. இந்த பட்டியலின மக்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுத்துவதற்கான எந்த முயற்சியிலும் இறங்குதில்லை. ஆனா நீங்க அவங்க மாறவேல்னு சொல்றீங்க. இப்ப உதாரணமா நவீனா விவகாரம், தன்னை காதலிக்கவில்லை என்பதால் மாணவி நவீனாவை தீ வைத்து கொளுத்திய செந்திலுக்கு வக்காலத்து வாங்கியவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று பாமக எச்சரிக்கை செய்திருந்தது. ஆனா அதையே அவர்கள் அரசியலாக்கி தங்களுக்கு சாதகமாக அரசியல் நடத்த துவங்கினார்கள். இப்போ நவீனாவை தொடர்ந்து அதற்கு முன்பாக வந்த இளவரசன் திவ்யா விவகாரத்தை பொறுத்தவரையிலே இளவரசன் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தையும் அவர்கள் அரசியலாக்கி கையிலே எடுத்துக் கொண்டார்கள். பல பரிசோதனைகள், ஆய்வு முடிவுகள், மருத்துவமனை முடிவுகள் வெளியே வந்ததற்கு பிறகும் கூட இளவரசன் இன்றைக்கு தற்கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை இன்றைக்கு கொலை என்றே அவர்கள் அரசியல் நடத்தி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்பித்தான் திமுகவும் அவர்களுக்கு 2 இடங்களை கொடுத்திருக்கிறது. ஒரு செய்தி, ஆதிதிராவிடர் மற்ற பெண்களை காதலிக்கலாம், கடத்தி செல்லலாம், அப்புறம் குழந்தை பெற்றப்பனால அவர்கள் கைவிடலாம். ஒரு அருந்ததியர் ஆதிதிராவிட பெண்ணை விரும்பக்கூடாதா? காதலிக்க கூடாதா? மனம் செய்யக்கூடாதா? அந்த அருந்ததியர் காலனி மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியவர்கள் இந்த சிறுத்தைகள். அவர்களே கண்டித்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் எடுத்துக்காட்டு கரடி சித்தூர். கரடி சித்தூர்ல கற்பிணி பெண்ணை போட்டு உதச்சிருக்கிறாங்க. ஒரு அருந்ததியர் ஒரு ஆதிதிராவிட பெண்ணை காதலித்ததுனால. அப்ப இதற்கு ஆதாரங்கள் இருக்கு. ஆமா, அது இதழ்கள்ல பத்திரிகைகள்ல படுபயங்கரமாக வந்தது. அந்த ஆதிதிராவிட இடத்தை சேர்ந்த நல்ல சிந்தனையாளர்கள் அதன் மீது ஆய்வு நடத்தி அவர்களை குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அந்த அறிக்கையை அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இது வெளிப்படையான உண்மை. இதழ்கள் வந்தது அதெல்லாம் பரவலாக. அப்ப இது ஒரு இடம் இல்லை, கரடி சித்தூர் மட்டும் இல்லை, பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு ஊர், தமிழ்நாட்டில் பல வட மாவட்டங்களில் குறிப்பாக அதிகம் அருந்ததியர்கள் மீதான இவர்களுடைய தாக்குதல் அதிகம். ஆனால் இதே இவர்கள் தங்களுக்கு நியாயப்படுத்திக்கிறாங்க. இப்ப திவ்யா இளவரசன் கதை என்ன? அதே போல இப்ப நீங்க சொன்ன நவீனாவை என்ன நடந்தது? என்கிட்ட ஒரு பட்டியலே இருக்கு. அப்போ இவர்கள் சிறுத்தைகள் நல்ல வழிகாட்டணும், நல்ல பழக்க வழக்கங்களை கொள்ளணும். ஏன்னா அவர் தலைவரே சரியில்லை. அவர் இப்ப அவர் மீது கவிதான்ற ஒரு பெண்மணி படுபயங்கரமா குற்ற முறையீடு செய்திருக்குது அங்க காவல் ஆணையாளருடைய அலுவலகத்தில். அப்ப அந்த பெண் பகிரங்கமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார் திருமாவளவனால் அப்படி சொல்லுது. அதே போல மதுரையில ஒரு பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், அவருடைய தங்கையை காதலிச்சு கைவிட்டுட்டாரு. இவர் காதலித்து ஏன் திருமணம் செய்து கொள்ளல? இவர் மட்டும் காதலிப்பாரு, கைவிடுவாரு. அது ஆதிதிராவிட பெண்களாக இருந்தாலும். ஆனால் மற்றவர்கள் அதே நேரத்தில் தொண்டர்களுக்கு நல்ல வழிகாட்டினா தானே அவர்கள். வடிவேல் ராவணன் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைமை தாங்கக்கூடிய திருமாவளவன் மீது நீங்கள் கடுமையான குற்றச்சாட்டுக்களை நான் மட்டும் இல்லை, ஏற்கனவே அந்த பெண்மணிகள் சாட்டிய குற்றம் தான் அது. அதை நான் திருப்பி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். அப்ப ஒரு தலைவன் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக வாழணும். இவர் முன்மாதிரியாக இல்லை. ஒரு சீரழிந்த தலைவராக இருக்கிறதுனால தொண்டர்களும் அப்படி சீரழிந்த வகையிலேயே அவர்கள் செயல்படுகிறார்கள். சரி, ஒரு பெண் கவிதா போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையிலே, திருமாவளவனை பொறுத்தவரையிலே தனி மனித ஒழுக்கம் இல்லை என்று உங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டுக்கு வேறு என்ன சான்றுகள் வைத்திருக்கு? நிறைய சான்றுகள் நிறைய இருக்கு. அது 1 2 இல்ல.
அது நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது சொன்னால் மற்றவர்கள் அருவருப்படைவார்கள். அந்த அளவுக்கு இவர் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஒழுக்கமான தலைவன் தான் தொண்டர்களுக்கு நல்ல வழிகாட்ட முடியும். ஒரு ஒழுக்கமான ஒரு தலைவன் தான், ஒரு நேர்மையான தலைவன் தான் நல்ல அரசியல் வழிகாட்ட முடியும். அம்பேத்கர் சொல்லிக்கொண்டு வாழும் அம்பேத்கர், இரண்டாம் அம்பேத்கர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இல்ல, பல விவரங்களை தெரிந்து வைத்து கூட அதை மென்று முழுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இது நாள் வரையிலே. இப்போ பல உண்மைகளை போட்டு உடைக்கிறீர்கள். இதற்கான கட்டாயம் இப்ப ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்கிறேன். என்னுடைய தொகுதியிலே நான் ஒரு தலித், அவங்க கணக்கில் நான் ஒரு தலித், நான் ஒரு எஸ்சி பட்டியலில் இருக்கிற ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவன். நான் போட்டியிடுகிற தொகுதியிலே எனக்கு எதிராக பரப்புரை செய்யக்கூடாது, வாக்குகள் கேட்டு வரக்கூடாது, தடுத்து மறியல் செய்து கலவரம் பண்ணினால் நான் என்ன உணர்வேன், என்ன சொல்லுவேன்? நான் உண்மையானவன், நேர்மையானவன். 30 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரே கட்சியில் இருக்க ஒரே கொள்கையை பேசி வருகிறேன். ஐயா அவருடைய அன்புக்கு நான் உரிமையானவன். ஆனால் பல நேரங்களில் நான் தான் திருமாவளவனை ஏதாவது அந்த மேடை ஏத்துங்க, அவரை பங்கு பெற செய்யுங்கன்னு அதுக்கு பரிந்துரை செய்வேன். அந்த வகையில் தமிழ் பாதுகாப்பு பேரவைன்னு ஒண்ணு வச்சு அவரை தன்னோடு இணைத்துக் கொண்டார். போன தேர்தலில் கூட்டணி வைத்த போது 20 ஆண்டுகளாக தம்பி திருமாவளவனோடு ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த கனவு நிறைவேறியதுனாரு. அப்படியே பிடிச்சுக்கிறோமா இல்லையா? ஒன்று சொல்கிறேன், பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்றானால் தொகுதிகளை பகிர்வு செய்து வெற்றி பெறலாம். ஆனால் திமுகவுடைய மற்ற கட்சிகளுடைய விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைத்தால் திருமாவளவன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகலாம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகலாம். அந்த சமூகத்திற்கு முன்னேற்றமும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. இல்ல, இப்ப திமுக ஒரு துரோக கட்சி, அதிலே இருந்து வெளியே வாருங்கள் என்று என்னை அழைத்தார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதனாலேதான் அவருக்கு கோபம். நான் அப்படி வரவில்லை, அப்படி செய்யவில்லை, திமுகவுடன் இணைந்திருப்பதாலே தான் அவர் என் மீது கோபப்படுகிறார் என்று இப்ப போகிற இடங்களில் எல்லாம், பொதுக்கூட்டங்களில் எல்லாம் பேசி வருகிறார். இப்ப என்ன திமுக என்ன செய்திருக்கிறது? உன்னுடைய பொதுச் செயலாளராகிய ரவிக்குமாரையே உடைச்சு பிரிச்சு எடுத்துக்கொண்டு வந்து திமுகங்கிற முத்திரை குத்தி உறுப்பினர் அட்டையை கொடுத்து என்னுடைய தொகுதியில எனக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறது. அப்ப அவர் சிறுத்தையா? சிறுத்தையை உடைச்சிட்டார்ல, காலி பண்ணிட்டார்ல. நீ பெருமையாக கருதுகிறாயா திமுகவை? ஆகா, மிகச்சிறந்த வேலையை செய்து விட்டது. விடுதலை சிறுத்தைகளுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு அரசியல் நடவடிக்கை திமுக செய்திருக்கிறது பெருமைப்பட போகிறார். ஆரம்பத்திலேயே விடுதலை சிறுத்தைகளினுடைய தனி அங்கீகாரத்தை போட்டு உடைத்திருக்கிறது திமுக அப்படின்னு சொல்றீங்களா? காலி பண்ணிருச்சு இல்ல, ஒரு பொதுச் செயலாளரவே கட்சி மாற வச்சிருக்குல்ல. அது திமுகவுடைய மிகச்சிறந்த அரசியல் சாணக்கிய தந்திரம்னே சொல்லலாம். இல்ல, எந்த சாணக்கியமா இருந்தாலும் கூட இப்ப திருமாவளவன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த பொன்பரப்பி விவகாரத்தை அவர் கையிலே எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய கூட்டணி கட்சிகளை அழைத்து பொன்பரப்பியிலே மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுக்கிறாரு. சிபிஐ, சிபிஎம் இவர்களும் சேர்ந்து பாமகவுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க, வன்முறையை பத்தி பேசுறாங்க. இவங்க எல்லாம் யாரு? புரட்சியாளர்களா? தேர்தல் நிக்கிற ஆட்கள் தானே. திமுகவோட சேர்வார்கள், அதிமுகவோட சேர்வார்கள். தனித்து நின்று நாங்கள் இந்த மக்களுக்காக, புரட்சிக்காக, மார்க்சுக்காக நான் வாழ்கிறோம் என்று சொல்றாங்களா? இவர்களும் அந்த தேர்தலில் நின்று ஒரு சீட்டு 2 சீட்டு பெறுகிற அற்பமான அரசியலை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுக அந்த முதலாளிக்கு அடிமையா இருக்கிறாங்க. அந்த முதலாளியோடு சேர்ந்த இன்னொரு அடிமை திருமாவளவனுக்கு குரல். நியாயமா பேசுங்கள், நியாயமான ஒரு அரசியலை முன்வையுங்கள். அவன் ஒரு வன்முறை பேர் வழி அவர்களுடைய இயக்கம் எல்லாம் மக்களை படுபயங்கரமான அழிவு பாதைக்கு இட்டு செல்கிறதெல்லாம் நீங்க வழிகாட்டணுமா இல்லையா? நாங்க மார்க்சியவாதிகள், பெரிய புரட்சிகரமான சிந்தனைகள், சமுதாய மாற்றத்திற்காக நிற்பவர்கள் சொல்லக்கூடிய நீங்கள் உடன் சகோதர இயக்கத்தை நல்வழிப்படுத்தணும் இல்ல? விடுதலை சிறுத்தைகளுடைய மோசமான வன்முறை நடவடிக்கைகளை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிறார்கள், துணை போகிறார்கள். அந்த தெம்புலதான் திருமாவளவனும் கூடுதலா பேசுறாரு. மிடுக்கு, சரக்கு என்றெல்லாம் அதெல்லாம் நாகரிகமான பேச்சு இல்ல, ஒரு தலைவனுக்குரிய தகுதியான உரையும் இல்லை. ஆனால் போட்டு உடைப்பார். நான் அப்படியெல்லாம் பேசுறேன் சொல்லலாம். ஆனா எல்லாம் காட்சி, காணொலி காட்சிகளாக நீங்க பேசலாம் இல்லைங்க. உங்க தரப்புல மேடை பேச்சு, கண்ணியம், சட்டமன்றத்திலே கண்ணியமாக பேசுதல் என்பதெல்லாம் பாமக வகுப்பெடுக்கலாம், பயிலரங்கம் நடத்தலாம். விடுதலை சிறுத்தைகள் என்று வருகிற பொழுது எங்கள் குழுவை, எங்கள் பின்னாலே இருக்கிறவர்களை இப்படித்தான் நாங்கள் வழிநடத்த போகிறோம் என்கிற ஒரு முறையை அவர் வளர்த்திருக்கலாம் அல்லவா? நல்ல வழியை பின்பற்றுன்னு சொல்றது பல்லாயிரம் ஆண்டுகளா தமிழை எல்லாருக்கும் சொல்லி வர்றதானே. நல்ல வழியில போங்கப்பான்னு சொல்றது கெடுதலான யோசனையா?
நாங்கள் நல்ல வழி போங்கள்னு சொல்றோம். மக்களை அரவணைத்துக் கொண்டு நல்ல இணக்கத்தோடு எல்லா சமூகங்களோடும் நீங்கள் வாழணும். நீங்கள் அடிப்படையில் கீழ்நிலையில் இருக்கிற உங்கள் மீது மற்ற மேல்நிலையில் இருக்கிறவர்கள் இறக்கப்படணும், அன்பு காட்டணும், உங்களுக்கு உதவணும். அப்படித்தானே நம்ம நடந்து கொள்ளணும். நான் அப்படித்தான் நடந்து கொள்றேன். பட்டியல் வகுப்பை சார்ந்த நான் என் மீது மற்றவர்கள் அன்பு கொள்ளும்படியாகவும் என் மீது இரக்கம் கொள்ளும்படியாகவும் எனக்கு உதவும்படியாகவும் தான் நான் நடந்து கொள்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் ஒரு வரலாறு, சரித்திரம். அவரை முழுமையாக நீங்கள் படித்தது போலவும் அல்லது திருமாவளவன் போன்றவர்கள் இதை சரியாக படிக்கவில்லை, படிக்கவே இல்லை என்று சொல்வது போலவும் இருக்கிறது. நான் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த வகையில விடுதலை வீரர் அம்பேத்கர் என்று எழுதி மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள். அதுல திருமாவளவனையும் மேடையேற்றி பெருமைப்படுத்தியவன் நான். என்னுடைய புத்தகத்தை படிச்சுதான் பலரும் அம்பேத்கரை தெரிஞ்சுக்கிட்டார். எத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறார், எத்தனை இயக்கங்கள் நடத்தினார், என்னென்ன நிறுவனங்களை நடத்தினார், எந்தெந்த வகையில் மக்களுக்கு போராடினார் என்று அருமையான சான்றுகளோடு மராத்தியில் எழுதப்பட்ட நூல்களிலிருந்தும் பம்பாயில் இருக்கிற அந்த சான்றுகள் இருந்து எடுத்து ஒரு சிறந்த நூலை கொடுத்திருக்கேன். அப்ப இதை படிச்சு அம்பேத்கரை தெரிய முடியும் மாதிரி இன்னொரு நூல் இல்லை. எனவே நான் அதை சொல்ல முடியும். இல்லை, இப்போ அம்பேத்கருடைய தத்துவங்கள், கொள்கைகள், வழிகாட்டுதலுக்கு நேர்மாறான இயக்கமாக விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் இருக்கிறார்கள். உண்மைதான். ஜனநாயக மரபுகளுக்கு, ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறார்கள். எனக்கு என்னன்னா, அதே பட்டியலினத்திலே இருந்து வந்து பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை நீங்கள் அம்பலப்படுத்தும் பொழுதுதான் ஏன் இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி என் முன்னாலே எழுகிறது. ஒரு கேள்வி, நானும் தலித்து தானே, நானும் எஸ்சி தானே, என்னோட இணைந்து என்னைக்காவது ஒரு அரசியல் நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்த பட்டியலின மக்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு அணியாக திரள வேண்டும், அரசியலாக நிற்க வேண்டும் என்ற விருப்பமே இல்லாத ஆளி. அப்ப ஆதரவாள மக்களில் ஒரு சிறிய குழுவை வைத்துக் கொண்டு சில இளைஞர்களை வைத்துக் கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சிறு குழுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுக்க திமுக துடிக்கிறதா அல்லது திமுக அழிக்கிறதா? இல்ல, இப்ப பாதி அழிச்சிருச்சு, இன்னும் மீதியை அழிச்சிரும். இந்த தேர்தலில் திருமாவளவன் தோல்வியோடு அவருடைய கதை முடிந்தது. இனி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழத் தொடங்குவார்கள் என்று நம்புகிறேன். இல்ல, இப்ப உங்களுடைய அதுதான் ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்க, தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்று சொல்லுகிறார்கள், மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பொன்பரப்பி விவகாரமாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அந்த அனுமதி வழங்கப்படாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இது அவங்க ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லத்தானே செய்வாங்க. அரசு வந்து இதற்கு மேலும் ஒரு கலவரம் வந்துவிடக்கூடாது, இதற்கு மேலும் மக்கள் இது மாதிரியான கலவரங்களில் ஈடுபட்டு வன்முறை நடவடிக்கையில் இறங்கக்கூடாது என்பதற்காக அது அரசு தன்னுடைய தடுப்பு நடவடிக்கையாக அந்த தடை செய்திருக்கலாம். இப்போ பொன்பரப்பி விவகாரத்தில் வந்து தாக்கியது விடுதலை சிறுத்தைகள் தான். எங்களை பாமகவினரை தாக்கினார்கள், அதிமுகவை தாக்கினார்கள், பிற சமூகங்களை தாக்கினார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. இப்ப நாங்க அதை எங்க தலையெழுத்தா அப்படின்னு அவங்க கேட்கிற மாதிரி இருந்தாலும் உண்மைதானே, அவங்க தாக்குவார்கள், இவங்க தாங்கி போகணும், படிந்து போகணுங்கிற தலைவிதியா? இணையாக மோதிக்கொள்ளாமல் இணக்கமாக இருங்க, அல்லது சண்டை இல்லாம இருக்கலாம்ல. நீ ஒரு கட்சி, நீ ஒரு இயக்கம், நீ ஒரு தேர்தலில் நெல்லு, வெற்றி பெறு அல்லது தோல்வி பெறு, அது அதனுடைய பொறுத்தது. இந்த தரப்புல இருக்கிற மக்கள் தேர்தல் வெற்றி தோல்வி இதை சந்திப்பார்கள். இங்க எங்க வந்துச்சு விவகாரம்? தோல்வி ஆகிறது உன்னுடைய பயம் என்பது எதிர்த்தரப்பு மீது வன்முறை, வன்மம் கொண்டு, ஒரு ஆத்திரம் கொண்டு நீ உன்னுடைய தோல்விக்கு இவர்கள் தான் காரணம்னு நீ பழிவாங்க துடிக்கிற வடிவேல் ராவணன் பல்வேறு விதமான உண்மைகளை நீங்க போட்டு உடைச்சிருக்கீங்க. பட்டியலினத்தை ஏதோ ஒற்றுமை இருப்பது போன்றவும், ஒட்டுமொத்தமாக அந்த பட்டியலினத்திற்கு நான் தான் தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பதாகவும் திருமாவளவன் நினைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, தலைமை ஏற்கக்கூடிய தகுதி இல்லாதவர் என்பது போன்ற ஒரு செயல்பாடு உண்மை. அது ஆதரவாளர் போற அவர் பின்னால் நிக்கணும்ல, அதற்கடுத்து அருந்ததியர்களும் தேவேந்திரவாளர்களும் அவர் பின்னால் நிக்கணும்ல, ஏன் நிக்கல? ஆதரவாளர்கள் 5% 10% கூட ஒரு பின்னால இல்ல. மக்கள் இப்ப நாம எல்லா இடங்களையும் நாம போய் பாக்குறோம்ல, பெருவாரியாக திரண்டு எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நான் என்னுடைய அதே வந்து நான் உங்க சொந்தக்காரன், தேர்தல் நிற்கிறேன், எனக்கு வாக்களிங்கள் கேட்கிறேன். பெருவாரியாக பெண்கள் வந்து ஆரத்தி எடுத்து என்னை வரவேற்று உங்களுக்கு தயா ஓட்டுன்றாங்க. இவர்கள்லாம் பொது நிலையில நடுநிலை இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள். அவங்க பார்க்கிறாங்க யாருக்கு நல்லவன், யார் வந்து மக்களுக்கானவன் என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு
அவங்க என்னை வரவேற்கிறார்கள். அதாவது பாமகவுக்கும் வன்னியர்களுக்கும் எதிரான ஒரு வன்மம் இப்ப ஊடகங்கள் மட்டுமல்ல, அரசியல் தலைவர்களுமே இப்ப நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வன்ம போக்குக்கு என்ன காரணம்? அதாவது இவர்களிடமிருந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடமிருந்தும் அன்புமணி ராமதாசிடமிருந்தும் எல்லோரும் விலகி வர வேண்டும் என்பது போன்ற ஒரு அறைகோல் விடுறாங்க. அவங்க வன்னியர்கள் பரவலா தமிழ்நாடு முழுக்க வாழ்கிறார்கள், வட மாவட்டங்களில் செறிந்து வாழ்கிறார்கள். இந்த பகுதியில் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் பின்தங்கிய அரசியல் நிலையிலும் பின்தங்கியவர்கள், பொருளாதார நிலையிலும் பின்தங்கியவர்கள், கல்வியிலும் பின்தங்கியவர்கள். இவர்களை முன்னேற்றுவதற்காக அவர் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இந்த மக்களை அரசியல் ரீதியாக அநீதி காட்டி வர்றார் பாருங்க. அதற்கு பின்னால திமுகவோ கம்யூனிஸ்டுகளோ அரசியல் பண்ண முடியல. எனவே திருமாவளவனை விட்டு இதை உடைக்க பார்க்கிறார்கள். ஐயாவை விட்டு மக்கள் விலக போவதில்லை. ஏன்னா அவர் 50 ஆண்டுகளா அந்த மக்களோட இருக்கிறார், அந்த மக்களோட வாழ்கிறார். அந்த மக்கள் என்ன சாப்பிட்றாரு அதை சாப்பிடுறாரு. அதே போல தன்னுடைய அதே கொள்கை அடிப்படையில் தன் பிள்ளையும் உள்ள அவர் ஆக்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பொறுக்க முடியாதவர்கள். என்ன வன்னியர்களிடமிருந்து அல்லது தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து மருத்துவர் ஐயாவையோ அன்புமணி அவர்களையோ பிரிப்ப முடியாது. அது ஏன்னா அவர்கள் அந்த மக்களோடு ஒன்றி விட்டார்கள், கலந்து விட்டார்கள். ஆனா திருமாவளவன் இன்னும் ஆதிராவிடர்களிலே ஒட்டல. எனவே அந்த மக்கள் தங்களுக்குரிய நல்ல தலைவனை திருமாவளவனிடமிருந்து விடுதலை பெற்று ஆதிராவிட மக்கள் ஒரு நல்ல தலைவரை, நேர்மையான தலைவரை, ஒழுக்கமான தலைவரை, அம்பேத்கருடைய வழியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை முன்னிறுத்த வேண்டும் என்று நான் அந்த மக்களை கேட்டுக்கொள்கிறேன். இடதுசாரிகளையும் சேர்த்து நீங்க பேசுறீங்க. ஜனநாயக சீர்திருத்த முற்போக்கு அரசியல் நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றாலும் கூட இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா உங்கள் அரசியல் நீங்க குறிப்பிட்ட மாதிரியே அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசக்கூடியவராக, அவருடைய பேச்சு எல்லோரையும் கவருகிற விதமாக இருந்தாலும் கூட இப்போ இந்த நிலையில இவர்களுடைய வளர்ச்சி இடதுசாரிகளையும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் திமுக போன்றவர்களை அச்சுறுத்துகிறதான் கேட்கிறேன். ஆமா, பண்ண நாங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியில இந்த கட்சி நடைபோடுகிறது. அவர் அண்ணா அவர்கள் சொன்னது போல கேஸ்ட்லெஸ் கிளாஸ்லெஸ் சொசைட்டி அமைக்க போறோம்ன்ற மாதிரி சொல்லுகிறார். இந்த தலைவர்களுடைய வழியில் இருக்கக்கூடிய பாமக மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு பெற்று வேரூன்றி நிற்கிறது. அதை கம்யூனிஸ்டால முடியலை. 100 ஆண்டுகள் ஆக போகிறது அவர்கள் கட்சி தொடங்கி. ஆனால் மக்களிடம் இன்னும் ஒரு 10,000 ஒரு தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 வாக்குகள் உள்ளவாறு வளர முடியல. எனவே இயல்பாகவே அவர்களும் தமிழ்நாட்டு மக்கள் தானே பொச்சரி போடும் பொறாமையோடும் தான் பாமகவை நோக்குகிறார்கள். அதாவது பலமிழந்தவர்கள் பலமான பாமகவை பார்த்து பயப்பட்டு இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார்கள். அப்படித்தான். நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். நண்பர்களே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி அந்த வகையிலே பொன்பரப்பி நிகழ்வுகள், கட்டுக்கதைகள் மற்றும் உண்மைகள் குறித்த விவாதத்திலே இன்றைக்கு பொதுச் செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பல்வேறு விதமான தகவல்களை நம்மிடத்திலே பரிமாறிக்கொண்டார். பொன்பரப்பியிலே ஜனநாயக படுகொலை மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த பொழுது இன்றைக்கு அது குறித்த பல்வேறு விதமான மாறுபட்ட தகவல்கள். பொன்பரப்பியிலே விடுதலை சிறுத்தைகள் தாக்குவார்கள், பாமகவினர் பணிந்து போக வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் பொன்பரப்பியிலே நடந்த ஒவ்வொரு நிகழ்வாக இன்றைக்கு வடிவேல் ராமன் அவர்கள் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பாமகவை சேர்ந்தவர்கள் இந்த செய்தியாளர்களை சந்தித்து அதை பற்றிய விவரங்கள், விடுதலை சிறுத்தைகளாலே பாதிக்கப்பட்ட செய்தியாளர்கள், விடுதலை சிறுத்தைகளாலே பாதிக்கப்பட்ட பெண்கள், விடுதலை சிறுத்தைகளாலே பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்ற சமூக மக்கள் அனைவர்களுக்கும் நீதி வேண்டும் என்பது போன்ற பல கருத்துக்களை இங்கே குறிப்பிட்டார்கள். அடியும் வாங்கி பழியும் சுமத்துவதுதான் எங்களுடைய தலையெழுத்தா என்பது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஜனநாயக பாதைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் என்கிற அறைகூவலை அவர்கள் விடுத்தாலும் கூட இந்த பிரச்சனையிலே அரசு என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையில் அறத்தின் கைகள் உயரட்டும், அறிவு கூர்வால் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். அச்சமில்லை உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து